இவனோட பேரு ரகு. ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். அப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்க பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. உடனே ரகு அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறான். உள்ள இருந்து வெளிய ஒருத்தன் வருகிறான். அவன் பேரு ராஜா. யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். வெளிய மழை பேஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு வேற ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் உங்க வீட்ல நான் தங்கலாமா? தங்குவதற்கு வேணும்னா உங்களுக்கு நான் பணம் கொடுத்துடுறேன். சரி, நீ என் வீட்ல தங்கிக்கோ. அதுக்கு நீ எனக்கு பணம் எல்லாம் தர வேண்டாம். நான் உன்கிட்ட 4 கேள்வி கேட்பேன். நீ அதுக்கு சரியான பதில் சொல்லணும். அப்படி தப்பா பதில் சொன்னா நான் உன் கன்னத்துல ஒரு அறை கொடுப்பேன். இதுக்கு உனக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ள வா. ரகுவும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டான். 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ராஜாவோட பூனை அங்க வருது. அத பாத்துட்டு ராஜா சொல்றான், இதுதான் என்னோட முதல் கேள்வி. இது என்ன? இது தெரியாதா? இது பூனை. இது பூனை இல்ல, இது கருமை. ஏன்னா இது கருப்பு நிறத்தில் இருக்கிறது. நீ தப்பான பதில் சொல்லிட்ட. அதனால இந்தா வாங்கிக்கோ. என்ன இது இப்படி பண்றான்? என்னோட 2வது கேள்வி. இது என்ன? இதுதான் எனக்கு தெரியுமே. இது தண்ணீர். இது தண்ணீர் இல்லை, இது சுத்தம். ஏன்னா இது சுத்தமா இருக்கு. இப்பவும் நீ தப்பான பதில் சொல்லிட்ட. அதனால இந்தா வாங்கிக்கோ. சரியான பைத்தியக்கார பையன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. இது என்னோட 3வது கேள்வி. இது என்ன? இது நெருப்பு. இவன் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியலையே. இது நெருப்பு இல்ல, இது சுகம். குளிரும் போது பக்கத்துல போனா சுகமா இருக்கும்ல. இப்பவும் நீ தப்பான பதில்தான் சொல்லியிருக்க. அதனால இந்தா வாங்கிக்கோ. இது என்னோட 4வது கேள்வி. இது என்ன? வேற என்ன? இது மாடி. இது மாடி இல்லை, இது உயரம். ஏன்னா இது உயரமா இருக்குதுல. இப்பவும் நீ தப்பான பதில் சொல்லிட்ட. இந்த வாங்கிக்கோ. அன்று இரவு 2 பேரும் படுத்து இருக்காங்க. அப்போ ரகு எழுந்துட்டான். அவனுக்கு ராஜா மேல சரியான கோபம். இவன் நம்மள முட்டாளாக்கி அடிச்சிட்டான். இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும். என்ன செய்யலாம்? அப்போ ராஜாவோட பூனை அங்க வருது. ரகு அந்த பூனைய பிடிச்சு வாலில துணிய கட்டி தீய பொருத்திட்டான். அந்த பூனை மாடிக்கு ஓடுது. ரகு போய் தூங்கிக்கிட்டு இருந்த ராஜாவை எழுப்புறான். உன்னோட கருமை சுகத்தை எடுத்துக்கிட்டு உயரத்துக்கு போயிருக்கு. நீ சுத்தத்தை கொண்டு சுகத்தை அகற்று. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியும்படி சொல்லு. நீ சொன்னது உனக்கே புரியலையா? புரியும்படி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தா வாங்கிக்கோ. என்ன இப்படிதான் அடிச்ச? உன்னோட பூனையோட வாலுல தீய வச்சு விட்டுட்டேன். அது உன் வீட்டு மாடிக்கு ஓடி இருக்கு. உன் வீடு அங்க தீ பிடிச்சு எரியுது. சீக்கிரம் போய் தண்ணீர் ஊத்தி அமத்து. என்ன அடிச்சு கஷ்டப்படுத்தல. இப்ப நீ கஷ்டப்படுற. நல்லா அனுபவிடா. ஐயோ, என் வீடு தீ பிடிச்சு எரியுது. ராஜா அழுது புலம்பிக்கிட்டே தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கிறான். இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம சொல்றது தான் சரின்னு மத்தவங்கள அவமானப்படுத்த கூடாது. கடைசியில நம்ம தான் அசிங்கப்படணும். புத்திசாலித்தனம் என்பது மத்தவங்கள முட்டாளாக்குறதுல இல்ல, நாம யார்கிட்டயும் முட்டாள் ஆகாம இருக்கிறதுல தான் இருக்கு. வேற ஒரு கதையுடன் சந்திக்கலாம். நன்றி.